ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்மைகளை அளித்தரும் நவர அரிசியோட பயன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த நவர அரிசி சிவப்பு கலராக தாங்க இருக்கும். இதுதான் நவர அரிசி. அரிசி அப்படின்னா கேரளாவில் அதிகமாக விளையக்கூடிய அரிசி. கேரள மக்கள் அவங்க உணவில் முக்கியமாக அந்த நவர அரிசியை ஒரு உணவாக எடுத்துக்கிறாங்க. இது குறுகிய கால பயிர், 60 நாள் விளையக்கூடிய அரிசி. இந்த அரிசிக்கு சமஸ்கிருதத்தில் சஸ்திகா அரிசின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல்லேருந்து ஜூலை மாதத்துக்குள்ளே விளையக்கூடிய அரிசி. அப்போ தான் அங்கே மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும். அந்த மழை காலத்தில் அவங்க இந்த கஞ்சிக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, கரிக்கடக கஞ்சி. நவர அரிசியை பயன்படுத்தி சில மூலிகைகளை மட்டுமே அதில் யூஸ் பண்ணி அந்த குடிக்கக்கூடிய கஞ்சிக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா கரிக்கடக கஞ்சின்னு வச்சுருக்காங்க. அதை குடிக்கிறதுனால நமக்கு என்னங்க பலன் அப்படின்னா, நமக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது. அதுமாரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்மளுடைய நோய் வராமல் நம்ம உடம்பை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தையில வரக்கூடிய சளி பிரச்சனை, நிறையா குழந்தைங்களுக்கு இளம் வயசில் வரக்கூடிய சளி பிரச்சனை தாங்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த நவர அரிசியை கஞ்சாக வச்சு கொடுக்கறதுனால அந்த சளி பிரச்சனை அறவே வராது. முக்கியமாக இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஒரு தைலம் ரெடி பண்ணுறாங்க, சஸ்திகா தைலம்னு சொல்லிட்டு. இந்த தைலம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நரம்பியல் சம்மந்தமான பிரச்சனையை சரி செய்து தசைகளை பாதுகாக்க இந்த தைலத்தை யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளவு நன்மை உள்ள இந்த நவர அரிசியை நம்மளும் உணவில் உட்கொண்டு உடல்நலம் காப்போம். இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு விதமான அரிசி வகையை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.